நீ யாரோட பொண்ணுங்கிற உண்மைய அகிலாண்டேஸ்வரி கிட்ட சொல்ல விடாம இந்த ஆதி பரமேஸ்வர வாய நீ கட்டி போட்டிருந்தாலும் எல்லாம் வல்ல பரமேஸ்வரன் நேரம் வரும்போது உன்னை பத்தின உண்மைய அகிலாண்டேஸ்வரி கிட்ட தெரியப்படுத்திடுவான்னு நான் தான் சொல்லிருக்கேன்ல. என்னடி இது, இந்த சமையல்காரி என்னமோ ரொம்ப பவ்யமா நின்னு பேசிட்டு இருக்கா. என்ன பேசிட்டு இருப்பாங்க? அத்தை என்னத்த ஒன்னும் கேக்கல. அப்படியே கேட்டா மட்டும் வா பக்கத்துல போய் கேக்கலாம். அந்த விஷயத்த நீயும் மறந்துடாதம்மா. ஏண்டி, அங்க கிச்சன்ல 1008 வேலை இருக்கு, அதெல்லாம் அப்படியே போட்டுட்டு இங்க என்னடி வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க? ஒருவேளை வனஜாமா நம்ம பேசுறத கேட்டிருப்பாங்களோ, அத பத்தி தான் விசாரிக்கிறாங்க. ஏண்டி, நான் பாட்டுக்கு இங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு என்னமோ மொழி மொழி மூச்சுக்கிட்டு இருக்க. என்ன மைண்ட் வாய்ஸ்ல பேசுறியா? நான் மைண்ட் வாய்ஸ்ல பேச ஆரம்பிச்சா என்ன நடக்கும்னு தெரியும்ல. இந்த வேலையெல்லாம் ஏன் கிட்ட வேணாம். இங்க பாரு, வந்தவங்க கிட்ட மணிக்கணக்கா கதையெழுக்கிற வேலையெல்லாம் விட்டுடு. வந்தமா, காஃபிய குடுத்தமா, குடிச்ச கப்ப திருப்பி வாங்கணுமா, அப்படியே போனமான்னு இருக்கணும். அத விட்டுட்டு ஏதாவது கதை பேசிட்டு இருந்த அப்புறம் பார், சப்போர்ட்டுக்கு யார் வந்தாலும். பார்வதி மேல எந்த தப்பு இல்ல, நான் தான் அவளை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். திட்டதால்தான் என்ன திட்டிக்கோ, பார்வதியை திட்டாதமா. ஐயோ அண்ணா, என்னன்னா இப்படி பேசிட்டீங்க? உங்களை திட்டுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் என்ன உங்களை திட்ட போறேன்? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லன்னா, அவ ஒரு சமையல்காரி, அவகிட்ட போய் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே தான் சொல்ல வந்தேன். என்ன இப்படி கேட்டுட்ட? டீட்டெயிலா பேசுற அளவுக்கு எங்க 2 பேருக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்க வனஜா. ஒத்துமையா? என்ன சொல்றாரு இவரு? என்ன முடிக்கிற? பார்வதியும் என்ன போலவே ஆதிய லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவ இல்லையா? அதான் பார்வதி சதிச்ச சோதனைகள், வேதனைகள், அகிலாண்டேஸ்வரி எப்படி பார்வதிய தன்னோட மூத்த மருமகளா ஏத்துக்கிட்டா, எல்லா விஷயத்தையும் இவகிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஐயோ அண்ணா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாம தான் இவகிட்ட பேசிட்டு இருந்தீங்களா? பாத்தீங்களா, அவளும் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. நீங்க நினைக்கிற மாதிரி இவ இந்த வீட்டு மருமகளா கிடையாதுன்னா, அவளுக்கு அதுக்கான எந்த தகுதியும் கிடையாதுன்னு அகிலாக்கா இவ தலையில தட்டி உட்கார வச்சிருக்காங்க. அகிலாக்காவை பொறுத்த வரைக்கும் இவ என்னைக்குமே இந்த வீட்டு சமையல்காரி தான். இவளை எப்பவுமே மருமகளா ஏத்துக்க முடியாதுன்னு அக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்கனா. அதனால நாம இவள ஒரு சமையல்காரியா மட்டும் பார்த்தா போதும்னா, மத்தபடி எந்த மரியாதையும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னடி, அதான் உன்னை பத்தி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டால, அப்புறம் என்ன இங்க வாயை பார்த்துட்டு நிக்கிற? போ, போய் உன் இடத்துல நின்னு வேலைய பாரு. ஏய், இதை யாரி வாங்கிட்டு போவா? உன் அப்பனா? அவ அப்ப டிரைவர் தான், கொடுத்துருங்க.
இப்படி மடக்கணும் பாத்தியா? என்ன இவ்ளோ ஃபீல் பண்றாரு? அண்ணா அண்ணா, நீங்க என்ன அந்த வேலைக்காரி நினைச்சு இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? அவளுக்காகலாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்கண்ணா. இங்க பாருங்க, நீங்க, நானு, அகிலா அக்கா, நம்ம எல்லாம் ஒரே கேட்டகரி. அதுக்கு இல்லண்ணா, இப்ப போனாலே சமையல்காரி, அவ தோட்டக்காரன், வேலைக்காரங்க, இவங்க எல்லாம் ஒரு கேட்டகரி. அவங்க கிட்ட எல்லாம் நம்ம ரொம்ப வச்சுக்க கூடாது, ஒரு லிமிட்டோட தான் வச்சுக்கணும். நம்ம கெத்த நம்ம எப்பவுமே விடக்கூடாதுன்னா, அந்த விஷயத்துல எல்லாம் அகிலா அக்கா கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க ஃபாலோ பண்றது மட்டும் இல்லன்னா, அவங்க கூட இருக்கிறவங்களும் அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. நீங்க தெரியாம இவளுக்காக பரிதாபப்பட்டு ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அக்கா கோவத்துக்கு ஆளாடுவீங்கல்ல, அதுக்காக தான் சொல்ல வந்தேன். அத விடுங்கண்ணா. அண்ணா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன கேளு? அது எப்படின்னா, அந்த போட்டோ விழுந்த வேகத்துக்கு சுக்கு நூறா உடைஞ்சு போயிருக்கணும். ஆனா ஒரு சின்ன கீறல் கூட விழல, அப்படியே இருந்தது. அப்புறம் அந்த பையன் முதுகுல கை வச்சிங்க, அவன் அப்படியே எழுந்து நின்னு நிமிந்து நடக்க ஓட ஆரம்பிச்சிட்டான். எப்படின்னா இதெல்லாம்? அண்ணா, இந்த சித்து விளையாட்டெல்லாம் எங்கடா கத்துக்கிட்டீங்க? சரி, அது எதுக்கு உனக்கு? உனக்கு என்ன வேணும்னு கேளு. ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். என்ன கிட்டாலும் தீர்த்து வைப்பீங்களாண்ணா? எனக்கு இப்போ ஒரே ஒரு சந்தேகம் தானா. என்ன அந்த சந்தேகம்? அது இப்ப போனாலே சமையல்காரி பார்வதி, அவ நம்ம டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணுன்னு இந்த உலகத்துக்கே தெரியும்னா. ஆனா பாருங்க, இப்ப திடீர்னு ஒரு ட்விஸ்டா. சமீபத்துல ஒரு ஜோசிக்காரர் அவளை பார்த்து, அவ டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணே கிடையாது, உங்களுக்கு சமமான ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்த பொண்ணுன்னு சொல்லி அகிலா அக்கா மனச குழப்பிட்டானா. நீதான் அங்கே போகவே இல்லையே, உனக்கு எப்படி தெரியும்? கரெக்டா கேக்குறாரு. அகிலா சுந்தரம் புருஷத்து மட்டும்தான் அங்கே போயிருந்தாங்க, உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, எனக்கு சொல்லு. ஆமா ஆமா, எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே, நீங்களே கண்டுபிடிங்க. இப்படி மடக்கணும் பாத்தியா? சொல்லுங்கண்ணா, எனக்கு எப்படி தெரியும்? நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. உனக்கு எப்படி தெரிய போகுது? நீ ஒளிஞ்சிருந்தா ஒட்டு கட்டுருவ. ஐயோ, அத்தை ஒளிஞ்சிருந்ததா ஒட்டு கேட்டாங்க, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீட்ல நடக்கிற எல்லா மேட்டரையும் அத்தை ஒளிஞ்சிருந்ததா கண்டுபிடிப்பாங்க. இவங்க ஏன் இவ்ளோ ஒல்லியா இருக்காங்கன்னு தெரியுமா? ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேக்குறப்போ யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக தான். இப்ப கூட கண்ணுக்கே தெரியாம ஒட்டு கேக்குறதுக்காக இன்னும் உடம்பு குறைக்க போறாங்களாம். அதுக்காக டயட்லாம் இருக்காங்க தெரியுமா? ஏய், சும்மா வாய மூடு. அண்ணன் கிட்ட போய் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, அவர் என்ன பத்தி என்ன நினைச்சுப்பாரு? நான் என்னமோ வேலை வெட்டி இல்லாம ஒவ்வொரு ரூம் வாசலையும் நின்னுக்கிட்டு ஒட்டு கேக்குறேன்னு நினைக்க மாட்டாரு. பேசாம ரெடி பாரு. அது லூசுண்ணா. அண்ணா, நான் ஒளிஞ்சிருந்து கேட்டேன்னே வச்சுப்போமே, எனக்கு இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அவ டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணா இல்ல பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா? பெரிய குடும்பம்னா ஒரு 100 பேர் இருக்கிற குடும்பத்துல பிறந்திருப்பாளா? அண்ணா, நீங்களும் என்ன மாதிரியே இருக்கீங்க, பயங்கர ஹியூமர் சென்ஸ். ஆனா காமெடி வேணா, எனக்கு உண்மையை சொல்லுங்க. பெரிய குடும்பம்னா ஜமீன் குடும்பம். அப்படியா? எனக்கு அப்படி ஒண்ணும் தோணலையே. பார்வதியை பார்த்தா வேலைக்காரி மாதிரி தான். கரெக்ட்னா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா பாருங்க, இந்த ஜோசிக்காரன் கண்ணுக்கு மட்டும் அவ ஜமீன்தார் வீட்டு பொண்ணு மாதிரி தெரியுறா. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. அண்ணா, நீங்க தான் ஒளிஞ்சிருந்து கேட்டதையே கண்டுபிடிச்சீங்கல்ல, அதே மாதிரி அவன் டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணா இல்ல நம்மள மாதிரி பெரிய ஜமீன் குடும்பத்து பொண்ணா? அண்ணா அண்ணா, உங்க சித்து விளையாட்டை வச்சு இதை கண்டுபிடிச்சு சொல்லுங்கண்ணா. ரகசியம் தெரிஞ்சிரும், ரகசியம் தெரிஞ்சிரும்.
இன்னைக்கு உண்மை தெரிஞ்சிரும். தெரியட்டும் தெரியட்டும். அத்தை பலமா யோசிக்கிறாரு. கண்டிப்பா பார்வதி பிறந்ததுல இருந்து பிறந்த நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பா சொல்லுவாரு. அத்தை அதை விட பார்வதி பிறக்கிறப்போ தலை முதல்ல வந்துச்சா இல்ல கால் முதல்ல வந்துச்சான்ற வரைக்கும் சொல்ல போறாரு. கேப்போம். வாய முடிட்டு நில்லு. தியானம் பண்ணும்போது பேசாத. கண்ணை திறந்துட்டாரு. அண்ணா என்னண்ணா தெரிஞ்சிருச்சா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா. கண்டுபிடிச்சிட்டேன். பார்வதியோட பிறப்புல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. ஆனா அத உன்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா பரிசுத்தமான மனசு இருக்கிறவங்க கிட்ட தான் அந்த ரகசியத்தை பரிமாறணுங்கிறது சித்தர்களுடைய தர்மம். உங்ககிட்ட அந்த மனசு சுத்தம் இல்ல. உடம்பு பூராவும் கெட்ட ரத்தம் தான் ஓடுது. கெட்ட ரத்தம் ஓடுதா? சரி, அத்தை கிட்ட சொல்லாட்டியும் பரவாயில்ல, அந்த ரகசியத்தை என்கிட்ட சொல்லுங்க. நான் ரூமுக்கு போய் அத்தை கிட்ட அப்புறமா சொல்லிக்கிறேன். இங்க பாரு, வனஜா கிட்ட உண்மையை சொன்னாலும் சொல்லுவேனே தவிர உங்ககிட்ட நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். சரிங்கண்ணா, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். இப்போ நான் உண்மை தெரிஞ்சுக்கணும்னா என்னென்ன பண்ணணும்? ரத்தத்தை சுத்தப்படுத்தணும். ரத்தத்தை சுத்தப்படுத்துறதா? அது எப்படின்னா? போய் சூடான பால் கொண்டு வா. அவ்வளவுதானே? இப்ப பாருங்க, நிமிஷத்துல ஃப்ரிட்ஜ்ல இருந்து பால் எடுத்து சூடு பண்ணி கொண்டு வந்துடுறேன். முட்டாள்தனம் பண்ணாத. ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற பாக்கெட் பால் இல்ல. அப்படியா? பரவாயில்லண்ணா, நான் உடனே ஆள் அனுப்பி ஃப்ரெஷ்ஷா பால் வாங்கி சூடு பண்ணி கொண்டு வரேன். அதுவும் இல்ல. கறந்த பசும்பால் சூடா இருக்கும். அந்த சூடான பால் வேணும். கறந்த பாலா? அவ்வளவுதானே. பால்காரன் சாயங்காலம் மாட்டை புடிச்சிட்டு வருவான். அப்ப சுட சுட பாலை கறந்து கொண்டு வந்து கொடுத்துறேன். இல்ல, யாரோ ஒருத்தர் கறந்ததை கொடுக்க கூடாது. நீயே நேர்ல போய் பசுவோட மடிய புடிச்சு உங்க கையால பாலை கறந்து கொண்டு வரணும். நான் போய் மாட்டை புடிச்சு பால் கறந்து கொண்டு வரதா? என்ன மாட்டுக்காரி நினைச்சுக்கிட்டாரா? சர்வைவர்ல கொடுக்க வேண்டிய டாஸ்க் எல்லாம் எனக்கு கொடுத்து என் உயிரை வாங்குறாரு. இப்போ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னு தெரியும். கஷ்டத்தை பார்த்தா ரகசியத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு மேல உன் இஷ்டம். அத்தை, இவர் சொல்றது சரிதான் அத்தை. நோ பெயின் நோ கெயின். அதனால இப்ப என்னத்த பண்றது? அதான் சொன்னியே, நோ பெயின் நோ கெயின். அண்ணன் சொன்ன மாதிரி மாடு எங்க இருக்கோ போய் பார்த்துட்டு பால் கறந்து கொண்டு வர வேண்டியதுதான். நான் போய் பால் கறந்து கொண்டு வரேன்னா? நானும் போயிட்டு வரேன். செண்பகமே செண்பகமே. இவ வேற. ஏய் தின்னி முட்டை, சீக்கிரம் ஓடி. வந்துட்டேன். அத்தை, இது போதுமா? இன்னும் கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு வரவா? அண்டாவை எடுத்துட்டு போவாங்க. வா. அப்பா, என்ன என்ன என்னாச்சு பார்வதி? ஏதாவது அவசர வேலையா வெளியே போறீங்களாப்பா? அவசர வேலையெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆனா ஒரு முக்கியமான வேலையை தான் போயிட்டு இருக்கேன். ஆமா, என்ன விஷயம்? எதுக்காகம்மா இப்படி கேக்குற? நீ ஏம்மா இப்படி பதட்டமா இருக்க? அது அப்பா நான் சொல்றேன். ஆமா, இப்ப நீங்க எந்த வேலையா வெளியே போறீங்க? அதுமா, நாளையில இருந்து குலதெய்வம் கோயில் அங்க இங்கேன்னு நிறைய இடங்களுக்கு சுத்த வேண்டிய வேலை இருக்கு. அதான் காரை செட்ல விட்டுட்டு எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலான்னு போயிட்டு இருக்கேம்மா. அப்படியாப்பா? சரி, காரை அப்புறமா கவனிச்சுக்கலாம். முதல்ல அப்பாவை கவனிக்கணும். யாரு? ஐயாவைய சொல்ற? ஆமாப்பா. ஏமா, அவருக்கு என்னாச்சு? அது நான் அப்பாவுக்கு காஃபி கொண்டு போய் கொடுக்கும்போது நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு ரகசியமா கேட்டுட்டு இருந்தேன். ஐயோ, நான் கட்டாயப்படுத்தி தான் அவர் இங்க வந்தாருன்ற உண்மைய ஐயா சொல்லிருப்பாரோ? அப்போ வனஜாமா வந்துட்டாங்கப்பா. அப்பா கிட்ட வந்து வனஜாமா, வேலைக்கார கிட்ட எதுக்கு நான் சரிசமமா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? இவள
உங்க தங்கச்சி என்னைக்குமே மருமகளை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இவள வெறும் வேலைக்காரியா மட்டும் மதிச்சு பேசினா போதும்னு சொல்லிட்டாங்க. அட போமா, யாரு என்ன சொன்னாலும் நீதான் இந்த வீட்டோட மூத்த மருமகன்னு ஐயாவுக்கு தெரியாதா என்ன? அதையெல்லாம் யோசிக்காம வனஜாமா சொன்னதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு ஏமா தேவையில்லாம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ அப்பா, வனஜாமா அப்படி சொன்னதுக்கு நான் ஏப்பா வருத்தப்பட போறேன்? நான் இப்ப சொல்ல வந்தது அது இல்ல. வனஜாமா என் அப்பா கிட்ட பேச விடாம துரத்தி விட்டுட்டு அவங்க ரொம்ப நேரமா அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. வனஜாமாவை பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. ஒருத்தர்கிட்ட ஏதோ ரகசியம் இருக்குன்னு தெரிஞ்சா எப்படியாவது பேசி அவங்க மனசை கலைச்சு அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்குவாங்கப்பா. அவங்க பெரிய கில்லாடி. பல தடவை நாம அதை பாத்திருக்கோம்ல. இதே மாதிரி இன்னும் 4-5 தடவை அப்பா கிட்ட அவங்க பேச்சு கொடுத்தாங்கன்னா அப்பா உண்மைய உளர்னாலும் உளறிடுவாரு. அப்பா எதையும் அவரா சொல்ல மாட்டாருப்பா. ஆனா வனஜாமா உளர வச்சிருவாங்களோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. வனஜாமாவுக்கு விஷயம் தெரிஞ்சா அத அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்காம இருக்கணும்னா அது உங்களால மட்டும்தாப்பா முடியும். நீங்க தான் அப்பா கிட்ட வனஜாமாவை பத்தி எடுத்து சொல்லி அவரை எச்சரிக்கையா இருக்க சொல்லணும். என்னப்பா ஏதோ சொல்ல மாட்டேங்கிறீங்க? எப்படிமா இத ஐயா கிட்ட போய் சொல்லுவேன்? உங்ககிட்ட செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அந்த உண்மைய நான் யாருகிட்டையும் சொல்ல மாட்டேனே தவிர, அது வேற யாரு மூலமாவது அகிலாமாவுக்கு தெரிஞ்சாலும் அதுக்காக நான் சந்தோஷப்படுவேனே தவிர தடுக்க மாட்டேன். வனஜாமா மட்டும் இல்ல, உன்னை பத்தின உண்மை வேற யாரு மூலம் தெரிஞ்சாலும் நான் சந்தோஷப்படுவேனே தவிர வருத்தப்பட மாட்டேன். இனிமே இத பத்தி என்கிட்ட எதுவும் பேசாத. ஐயோ அம்மா, அம்மா, அப்பா, கால்ல நல்லா அடிபட்டுடுச்சு போல இருக்கு. எடுத்து வைக்க முடியல. அப்பா, ஐயோ இவனா? ஐயோ யார் மணி? யார் உன்னை முதல்ல உள்ள விட்டது? விட்ட பெட்ரூமுக்கு வந்து பிச்சை எல்லாம் கேப்பீங்க போல இருக்க. பிச்சையா? டேய், கொன்னு துறந்து நல்லா பாரு. என்ன போய் பிச்சை கோரிங்கிறோம்? ஓ, ஆஞ்சநேயர் கெட்டப்லாம் போட்டு பிச்சை எடுக்கிற காலம் போய் இப்ப வீட்ல இருக்கிறவங்க மாதிரியே கெட்டப் மாத்தி போட்டு வந்து பிச்சை எடுக்கிறீங்க இல்ல? ஐயோ, நோ நெவர். நீ என்னதான் வந்து என் சித்தி மாதிரி கெட்டப் போட்டு வந்தாலும் ஒரு சல்லி பைசா தர மாட்டா. கெட் அவுட். ஆமா ஆமா, அப்படியே வாரி வழங்கிடுவேன். உன்கிட்ட ஒத்த பைசா இருக்குது நீ எனக்கு தான் தெரியுமே. என்ன நான் தான் உன் மனஜா சித்தி. அப்பா, சித்தி நீங்களா இது? என்னாச்சு சித்தி? யாராவது ஏதாவது பேசிட்டு இருக்காங்களான்னு ஒட்டு கேட்டு மாடியில இருந்து மல்லாக்க விழுந்துட்டீங்களா? டேய், ஏண்டா உயிரை வாங்குற? பேசாம போடா, உனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? இல்ல, நான் போறேன். அம்மா, இருந்தாலும் நீங்க அந்த கெட்டப்பை விட இந்த கெட்டப்ல தான் ரொம்ப அழகா இருக்கீங்க. எல்லாம் தெரியும், வாய மூடிட்டு போடா. பாத்து சித்தி, பொறுமையா. எல்லாம் தெரியும், நீ போடா. தலை போயிடுச்சு, இன்னும் வாழை காணாமே. இந்நேரம் வந்திருக்கணுமே. நில்லு நில்லு, எங்க இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க? அத்தைய பாக்கணும். அத்தைய நாங்களே பாத்துக்கிறோம். அத்தை கீழே விழுந்து மண்ணை கவனதுக்கு நீதான காரணம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா இரு. ஏய், என்ன இங்க பாரு, நில்லு. அங்க செய்குலி சேதாரம்லாம் இருக்கு, இங்க ஒன்னையுமே காணோம். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நான் போய் அத்தைய பாக்கணும். ஏய், அம்மா, ஐயோ, அப்பா, ஐயோ, அண்ணா,